ஹலோ எவ்ரிபடி, ஓம் சாய்ராம். சச்சரிதத்தில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு டாபிக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒய் நாட் ஐ ரீட் திஸ் ஃபார் யூ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இதை வந்து பாபா நம்ம எல்லா மனிதர்களுக்கும் சொல்கிற ஒரு மிகப்பெரிய அட்வைஸ். இதை நம்ம எல்லாருமே வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் அதை வந்து படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. நமது குணங்களை பற்றி பாபாவின் அறிவுரை. பாபா வந்து நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்துக்க வேண்டும், அவங்க ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ணால் அவனால் சந்தோஷமாக அவனோட வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி படித்து காமிக்க போகிறேன். பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலைமதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்பட்டால் எப்போதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதாவது உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பின்பற்றி விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதைகளுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுப்பதும், பசியாய் இருப்போருக்கு உணவு கொடுப்பதும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அளிப்பதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவர்களுக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்வு செய்கிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவர்களை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும், ஆனால் கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியாக சிற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டே வசித்து கொண்டே அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, உலகமே தலைகீழ நடக்கட்டும், என்ன வேணா மாறட்டும், நீ மாறாத. நீ உன்னுடைய ஸ்டடி பாயிண்ட்ல வந்துட்டு நீ உன் வீட்டிலே இருந்துட்டு உன்னுடைய இடத்துல இருந்துட்டு நீ நடக்கிறதெல்லாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. உங்களிடம் இருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்கள் இன்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும். அது அழிக்கப்படாலன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாகுதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர், அல்லாஹ் மாலிக். வேறெவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறை அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாது. அதாவது கடவுளுடைய வேலை அப்படிங்கிறது வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த முறையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது விலை மதிக்கவும் முடியாத ஒரு செயல் தான் கடவுள் நம்மளுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அறிவால் அறிய முடியாது, அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். முன் ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சி அடைவோம். எவன் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இறைவன் புகழை அடைவான், மகிழ்ச்சி அடைவான். மற்றவர்கள் எல்லாம் வெறுமன உள்ளதா இருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில வந்து யாரும் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை வந்து எட்டுறாங்க, இறைவன் அடி யார் சேர்றாங்களோ அவங்க அதை வந்து கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த வாழ்க்கை அந்த பாதையில நோக்கி பயணம் பண்றவங்க, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்றவங்க வந்துட்டு எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்னா பாபா முன்னாடி சொன்ன அட்வைஸை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்மளை சுற்றி என்ன வேணாலும் எந்த டைமில் வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு காட்சி பொருளாக இருந்து நடக்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறதை விட ரெஸ்பாண்ட் பண்ணி பழகணும். நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த சுச்சுவேஷன்ஸுமே நம்ம லைஃப்பில் வந்து நடக்காது இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு எப்போவுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இந்த வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட பாபா சொல்கிறத அப்படியே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி பாபாவோட அட்வைஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் படித்து உங்களுக்கு
ஒருத்தவங்க வந்து படிக்கும்போது இட் வில் பி குட் டு ஹியர் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளா படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தவங்க படித்து அதை வந்து நம்ம கேட்கும்போது சில பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஆடியோ லேர்னர் இருப்பாங்க, வீடியோ லேர்னர் இருப்பாங்க, அப்புறம் சில பேர் எழுதுனா தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்து புரியும். ஸோ வெரைட்டி ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் லேர்னர்ஸ் நம்ம வந்துட்டு வியூவர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் கீப் டூயிங் இட். பாபாவோட அட்வைஸ் நிறைய இருக்கும் இதில். அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இது வந்து பாபா சொன்னதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து நம்ம சொல்லும்போது ஸோ உங்களுக்கு வந்து புரியும். த மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங் இஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து அவன் எப்படி வாழணும் அப்படின்னா ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த எத்திக்ஸில் வந்துட்டு எது நம்ம மனசுக்கே தெரியும், எது நல்லது எது கெட்டது, எது வந்து சரியாக வரும் எது வந்து தப்பாக வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து உணர்வோம். ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசு சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னா அந்த பாதை வந்து எப்படி இருக்கும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நார்மல் ஒரு ஹியூமனிட்டியை வந்து பாபா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலே போதும், நீங்கள் மிக உயரத்தில் வந்து எட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் அட்வைஸை எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. உதவி செய்கிறது, மற்றவங்க கிட்ட கைண்டாக பேசுறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்க கிட்ட கைண்டாக வந்து பழக தெரியணும், பேச தெரியணும், அவங்களுடைய மனசில் வந்து புரிஞ்சுக்க தெரியணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இன்டென்ஷனலாக உங்களை பற்றி பேசினாலும் பேசட்டும், நீங்கள் போயிட்டு அவங்கள வந்து எதுவும் தப்பாக பேசிடாதீங்க அப்படின்றத தான் பாபா சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது பாபாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் பண்ணாமல் நீட்டான ஒரு கரெக்டான ஒரு லைஃப்பை வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் அட்வைஸை வந்து பாபா நம்மளுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம்.